கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, உங்கள் பிழைகளை, தவறுகளை அல்லது உங்கள் இடத்திலே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் பிழைகளை, தவறுகளை அல்லது உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை திருத்தி கொள்ளும்படியாக அதை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய சிறிய ஒரு தியானத்தினுடைய தலைப்பு. அன்புக்குரியவர்களே, எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற சில தவறுகளை, பிழைகளை அல்லது எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை திருத்தி கொள்ளும்படியாக, அதிலிருந்து ஒரு நல்ல நிலைமைகளுக்குள்ளாக நாங்கள் நடக்கும்படியாக தேவன் தம்முடைய ஆலோசனைகள் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது அவருடைய ஆலோசனைகள் மூலம் எங்களுக்கு இப்படி பிழை இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆலோசனையின் பிரகாரம் நீ நடக்கவில்லை, இது தவறு, இது பிழை, இது ஒரு குறைவான காரியம் என்று சொல்லும் பொழுது, அன்பானவர்களே, நானும் நீங்களும் எங்களை தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் இந்த வார்த்தைகள் சிலருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு நீ யார் சொல்வது என்னுடைய பிழைகள், என்னுடைய குறைகள், என்னுடைய தவறுகள் என்று சொல்லி நீ யார் சொல்வதென்று. அன்பானவர்களே, மனுஷன் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பல விடயங்களே தவறுகிறோம் என்று சொல்லி. அதனாலே தேவன் ஒரு மனுஷன் மூலமோ அல்லது அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சில தவறுகளை, பிழைகளை, எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது, அன்பானவர்களே, நானும் நீங்களும் மனம் திரும்பி அந்த பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு, அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக வாழ்வதற்கு, அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் காலதாமதம் எடுக்கக்கூடாது, அல்லது அதை ஒரு அலட்சியமாக எடுத்து விடக்கூடாது, அதற்கு விட்டு கொடுக்காமல் நாங்கள் போய்விடக்கூடாது. தேவன் எங்கள் மேலே ஒரு நேசமாக இருக்கிறபடினால்தான் தெய்வம் அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுதோ அல்லது ஒரு ஊழியக்காருடைய செய்திகளை கேட்கும் பொழுதோ கர்த்தர் பேசுகிறார். ஓ மகனே, இந்த பிழை உன்னிடத்தில் இருக்கிறது, இந்த தவறு இருக்கிறது, இந்த வார்த்தையின் பிரகாரம் என்னை திருத்திக்கொள் என்று கர்த்தர் பேசு. அதனாலே அன்பானவர்களே, இரக்கமுள்ள தேவன், எங்கள் மேல் நேசமுள்ள தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே அந்த பிழைகளை, தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அதனாலே நாங்கள் தேவன் அந்த தவறுகளை, பிழைகளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் சிறு பிராயங்களில் கூட எங்களுடைய பெற்றார்கள் அல்லது பெரியவர்கள், எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், எங்களுடைய சின்ன பிராயங்களிலே சில குழப்படித்தனமான காரியங்களை செய்யும் பொழுது சொல்லுவார்கள், இப்படி நீ செய்வது நல்லதல்ல, நீ இது குழப்படியான காரியம், இது மற்றவர்களுக்கு இது ஒரு 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 வேண்டப்படாத காரியம். ஆகவே மகனே, மகளே, இந்த காரியத்திலிருந்து நீ திருந்திக் கொள்ள வேண்டும், இந்த குழப்படியிலிருந்து நீ திருந்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு எப்படி நீ பேசுகிறாய், இப்படியெல்லாம் கூடாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி பல விடயங்களை எங்களுக்கு பெற்றார்களும் கூட சிறு பிராயத்திலிருந்து சொல்லியிருப்பார்கள். அதனாலே அந்த அடிப்படையிலே நாங்களும் நாங்கள் பெற்றார்கள், பெரியவர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது எங்களை திருத்தி கொண்டிருக்கிறோம். அநேகர் திருந்தாமல், அன்பானவர்களே, அவர்கள் சொன்னதுக்கு செவி கொடுக்காமல் போனதினாலே இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கைகள் ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே போகாதபடிக்கு இன்றைக்கும் அவர்களுடைய வேதனையான நிலைகளுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே பூமியில கூட நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய பெற்றார்கள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், ஆசிரியர்கள் சில நல்ல காரியங்களை, அறிவுரைகளை சொல்லுவார்கள். இப்படி பிழை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் மேல் நேசமாக இருக்கிறபடினால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் மேன்மையான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வரும்படியாகவும், இந்த பூமியிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், அன்பானவர்களே, கர்த்தர் சில தவறுகளை, பிழைகளை எங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் மனம் திரும்புவதற்கு நாங்கள் காலதாமதமோ அல்லது செவி கொடுக்காமலோ இருந்து விட வேண்டாம். பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 3வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அன்பானவர்களே, கர்த்தர் நேசிக்கிறபடினால்தான் அங்கே அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராம்.
அதனால் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டுமா. ஆகவே அன்பானவர்களே, இந்த வார்த்தை சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்திலே அங்கே லவோதிக்கியா சபை என்று சொல்லப்படுகிற அந்த சபைக்கு ஆண்டவர் சில குறைகளை, சில தவறுகளை, பிழைகளை அங்கே சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டினும் பொழுது அன்புக்குரியவர்களே, அவர்கள் எப்படி தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் ஆலோசனை சொல்லுகிறார். அப்படி திரும்பினால், அப்படி தங்களை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார் என்றும் சொல்லப்படுகிறார். பாருங்கள், இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தரும் எங்களோடு ஏதோ ஒரு விதத்திலே எங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும்படியாக பேசும் பொழுது நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:14 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பாருங்கள். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமுடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அன்பானவர்களே, இதில் நான் வாசித்த இந்த வார்த்தைகளிலே எப்படி இந்த சபையிலே அவர்களுடைய வாழ்க்கைகள் இருந்தது, தங்களை தாங்களே ஒரு அளவு ஒரு சுய திருப்திக்குள்ளாக நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர்களிடத்திலே கர்த்தர் நீ இல்லை, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நீ என்ன செய்ய, நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்கிற, நீ ஐஸ்வர்யவான் அல்ல, நீ எப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும், நீ அனலும் அல்லாமல் குளிரும் அல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி நீ என்னுடைய ஆலோசனைகளுக்கு நீ ஒப்பு கொடுத்தால், அங்கே சொல்லுகிறார், அங்கே நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் அங்கே அதில் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ உன் இருதயத்தின் கதவை திறந்து நான் சொல்லுகிற இந்த ஆலோசனைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் நானும் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய் என்று அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்படும். ஆகவே அன்பானவர்களே, பிழைகளையும் தவறுகளையும் தேவன் சொல்லும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டியது எங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. இந்த சபையினருக்கும் சொல்லுகிறார், நீ பிழைகளை திருத்திக் கொண்டு நான் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், 21வது வசனத்திலும் சொல்ல, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்கள், இந்த சபையாருக்கும் சில பிழைகளை, குறைகளை, தவறுகளை சொல்லி எப்படி இருக்கிறா, ஆனால் நீ உன்னை குறித்து நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லு, ஆனால் இல்லை, நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், சில காரியங்களை என்னுடைய ஆலோசனை பிரகாரம் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, தேவன் எங்கள் மேல் நேசம் இந்த இடத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று இந்த சபையினருக்கு தான் சொல்லுவார். நேசிக்கிறவனா தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே அங்கே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த பிற்பாடு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அன்புக்குரியவர்களே, அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களிலே நீங்கள் எப்படி பிழை செய்தீர்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இப்படியாக பல காரியங்களை அங்கே சொன்னதை, அந்த அவர்களுடைய தவறுகளை அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கணும். நான் ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முழுமையாக வாசித்தால் அங்கே அப்போஸ்தலர்கள் அந்த இஸ்ரவேல்
ஜனங்களுக்கு அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் எப்படி மனம் திரும்புகிறார்கள், எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் காண முடியும். பாருங்கள் 2:14 பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, அப்படி தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நான் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரணோபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்படியே அன்புக்குரியவர்களே, நீங்கள் 32லிருந்து 36 வரை நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் பாருங்கள், அது சொல்லப்படும், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசுவை நீங்கள்தான் சிலுவையில் அறைந்தீர்கள், கொலை செய்தீர்கள், ஆனாலும் அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை, அவருடைய தவறுகளை சுட்டி காட்டின பொழுது, அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாருங்கள் 36 ஆகினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பொழுது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ள. பாருங்கள் அன்பானவர்களே, பேதுரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறை சுட்டி காட்டின பொழுது, பிழையை சுட்டி காட்டின பொழுது, அந்த ஜனங்கள் அதை கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய ஆலோசனைகளை அங்கே பேதுரு சொன்ன பொழுது அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, ஏதாவது குறைகளை கூட தேவனுடைய வார்த்தைகள் மூலம் ஊழியக்காரர்கள் பேசும் பொழுதோ அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நாங்கள் அன்புக்குரியவர்களே கால தாமதம் பண்ணாமல் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய பிள்ளைகளை, தவறுகளை எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். கர்த்தர் சுட்டி காட்டி மனம் திரும்பு, இது பிழை, தவறு என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.